ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். இந்த நாளிலும் கூட அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகள் ஏன் எதனால் என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கலாம். இது நான் செய்த காரியமா என்று வருந்தி நான் என்ன செய்வேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசானவன், சத்துருவானவன் அநேக காரியங்களை அவன் செய்வான். அவன் அநேக தந்திரமான வலைகளை விரித்து நமக்கு எதிரான காரியங்களை அவன் செய்வான். பாருங்கள், இந்த சூழலிலே பயப்பட்டுக் கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டு அமர்ந்திருக்க வேண்டாம். இயேசு அன்றைக்கு அந்த பிசாசை நீ புறப்பட்டு போ என்று அதட்டினார். அது புறப்பட்டு ஓடிற்று. இந்த நாளிலும் கூட என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தினாலே சத்துருடைய சகல அதிகாரத்தை நீ துரத்தி அடிப்பதற்கு ஆண்டவர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நம்ம சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்திலே ஜெபத்திலே எழும்பி நின்று இயேசுவின் நாமத்தில் சத்துருவினுடைய சகல சேனைகளையும் துரத்தி அடிப்போம். ஆண்டவர் நம்முடைய எல்கைகள் எங்கிலும் சமாதானத்தை கொண்டு வருவார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.